தென் சென்னை அல்லது சென்னை சவுத் இதில் உள்ள 6 தொகுதிகள் விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி. டி நகர் போன்ற மயிலாப்பூர் போன்றவை பழங்காலத்தில் முக்கியமான மார்க்கெட்டுகளாக இருந்தன. இப்பொழுது நீங்கள் பார்த்தால் வேளச்சேரியில் 100 அடி ரோடு என்றெல்லாம் விரிந்து விட்டது. விருகம்பாக்கம் பல ஸ்டூடியோக்களை கொண்ட பகுதி. சோழிங்கநல்லூர் புதிதாக உருவாக்கியது தமிழகத்திலேயே மிகப்பெரிய தொகுதி. இதில் கடந்த 3 தேர்தல்களில் யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை நாம் காண்போம். இந்த தொகுதிகளில் விருகம்பாக்கம் 2006 இல்லாமல் 2008க்கு பிறகு புதிதாக வந்தது. 2016 அதிமுக 2333 ஓட்டுகளிலும், 2021 திமுக 18367 ஓட்டுகளிலும் வெற்றி பெற்றது. சைதாப்பேட்டையை பொறுத்தவரை 2006 அதிமுக 5905 ஓட்டுகளில் வெற்றி பெற்றது. 2016 மற்றும் 21 இரண்டிலுமே நமது அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் 16 16255 ஓட்டுகளிலும், 21 29408 ஓட்டுகளிலும் வெற்றி பெற்றது. 2006 டி நகரை பொறுத்தவரை அதிமுக 16477 ஓட்டுகளிலும், 2016 3055 ஓட்டுகளிலும் வெற்றி பெற்றது. ஆனால் 2021 திமுக வெறும் 137 ஓட்டுகளில் டி நகரை பறிகொடுத்தது. சென்னையில் உள்ள மீதமுள்ள தொகுதிகளில் மயிலாப்பூரை தவிர வேளச்சேரியும் சோழிங்கநல்லூரும் 2008 உருவாக்கப்பட்டது. மயிலாப்பூரை அதிமுக 2006 1667 ஓட்டுகளிலும், 2016 14728 ஓட்டுகளிலும் வெற்றி பெற்றது. 2021 திமுக 12633 ஓட்டுகள் அதிகம் பெற்று இந்த தொகுதியை கைப்பற்றியது. 2016 21 வேளச்சேரியை பொறுத்தவரை 8872 வாக்குகளிலும், 21 4352 வாக்குகள். இங்கே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக ஹசன் மௌலானா வெற்றி பெற்றுள்ளார். சோழிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை 2016 14913 ஓட்டுகளில் திமுகவும், 2021 35405 ஓட்டுகளிலும் திமுக முன்னிலை பெற்றுள்ளது. தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் வரும் விருகம்பாக்கத்தில் இழுபறி தென்பெறுகிறது. இழுபறி என்றால் இங்கே முன்னிலையில் தாவேகா விஜய் கட்சி இருப்பதாக கூறப்படுகிறது. சைதாப்பேட்டையை பொறுத்தவரை திமுக மாசு அவர்கள் வெற்றி பெறுவார். டி நகரில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும். மயிலாப்பூரில் திமுக என்று கூறினாலும் அங்குமே கூட பாஜக நின்றால் ஒரு நல்ல போட்டி இருக்கக்கூடும். வேளச்சேரி மிகப்பெரிய இழுபறி இருக்கிறது. தற்போதைய நிலையில் முன்னிலையில் விசில், அதாவது திரு விஜய் கட்சி தாவேகா முன்னிலை இருக்கிறது. சோழிங்கநல்லூரில் அதிமுக முன்னிலை பெறுகிறது. தென் சென்னையை பொறுத்தவரை 2 தொகுதிகளில் திமுகவும் 2 தொகுதிகளில் அதிமுகவும் முன்னிலை பெற்றுள்ளது. 2 தொகுதிகளில் இழுபறி காணப்படுகிறது. இந்த இழுபறியில் 1 to 1.5% முன்னிலையில் தாவேகா முன்னிலையில் இருப்பதாக குறிப்பிட்டது. 2% கீழே இருந்தால் நாம் இழுபறி போடுகிறோம்.